வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து February 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு நிரபராதி அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியிலேயே நிரூபிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா டிரைவர், இனிமே உன்னை பற்றி யார் என்ன குறை சொல்கிறா அப்படிங்கிறத நானும் பார்த்துட்றேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊரை விட்டு அனுப்பணுமோ அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சந்திரா மட்டும் இல்லை, மாயாவும் தான். மாயா காலையில் தான் சொன்னாங்க, எப்படியாவது அவனை வீட்டை விட்டு துரத்திடணும், ஆனால் மறுபடியும் வந்தாலும் அவனை எப்படியாவது நம்ம பிளான் பண்ணி துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆனால் கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணத்தோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்கு போனதோட ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா உங்ககிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னு, அந்த டிரைவர் நம்மக்கிட்ட எல்லாம் ரொம்ப கண்ணியமாக நடந்துப்பார், யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு மிஸ்பிஹேவாக பேச மாட்டார் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து தேவையில்லாத நாடகத்தை போட்டு டிரைவர் மேலே அபாண்டமாக பழி போட்டுட்டாங்க. ஒருவேளை டிரைவர் மட்டும் வந்து அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணாமல் இருந்திருந்தா கடைசி வரைக்கும் ஒரு நல்லவரை நம்ம கெட்டவருன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த டிரைவர் மேலே சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அந்த டிரைவர் வீட்டுக்கு வந்ததோட நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி அப்படின்னு. அப்போ சந்திரா அங்கேருந்து வந்துட்டு, அக்கா இங்கே பாருங்க, ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு, அதுக்காக நீ அந்த டிரைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. ஆனால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, என்னதான் இருந்தாலும் தப்பு நம்மளோடது, கண்டிப்பாக அந்த டிரைவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு. அதே நேரத்தில் மயில் வாகனம் நம்ம ராஜராஜா கார்த்தி 3 பேர் வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவர் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி போகிறாரு. அப்போ மயில் வாகனமும் ராஜராஜாவும் என்ன இது அத்தை கூப்பிட்றாங்க அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்தி போயிட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, நான் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையோடு தான் இருந்தேன், ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை கெட்டவனாக்கிருச்சு. இருந்தாலும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் எவ்வளோ ஒருத்தி உன் மேலே இப்படி தப்பு சொல்கிற அப்படிங்கிறத நான் நம்பிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என்ன மேடம் நீங்கள் ஏன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் மேலே தான் ரொம்ப தப்பு, இப்போ நான் உனக்கு ஒரு கௌரவம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, என்ன மேடம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நேற்று ரேவதிக்கு மொரமாம அப்படிங்கிற பேரில் அவளுக்கு நீ நலங்கு வச்ச, அதனால இனிமே நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தனாகிட்ட அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா கண்ட டிரைவரையும் இந்த வீட்டோட உறவுக்காரவங்க ஆக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நீ அமைதியாரு, நான் எடுத்த முடிவில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இனிமே இந்த ராஜா இந்த வீட்டில் ஒருத்த மாதிரி, இவன் இனிமே நமக்கு சொந்தக்காரன் அப்படின்னு. அப்போ ராஜராஜன் நினைக்கிறாரு, சாமுண்டீஸ்வரி நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இவன் நம்மளோட சொந்தக்காரன் தான் அப்படின்னு. அப்போ சந்திரா இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, சே ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவன் இந்த வீட்டோட ரொம்ப நெருக்கமாகறானே அப்படின்னு சந்திரா காண்டாகுறாங்க. அப்புறமா கார்த்தி நேராக நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அப்போ மேடம் நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிட அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னை அக்கான்னு சொல்லலாம், இல்லை அத்தைன்னு சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, மேடம் இனிமேல் நான் உங்களை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்றேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ராஜராஜா நினைக்கிறாரு, சரியான ஆளு மாப்பிள்ளை நீ அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா கருப்பசாமி ஐயா சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி மேடத்தோட நினச்சது நடக்காது, ஆனால்
சாமுண்டீஸ்வரி மேடம் நினைக்காதது நடக்கும், அது அவங்க நல்லதுக்காக தானே சொன்னாங்களே, அப்போ கண்டிப்பாக கார்த்தி ரேவதியோட கல்யாணம் தான் நடக்கும் போல அப்படின்னு நம்ம மயில் வாகனத்துக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, இனிமே இந்த வீட்டோட உறவுக்காரணி, இனிமே நீ இந்த வீட்டோட டிரைவர் கிடையாது அப்படின்னு. அப்போ சந்திரா இதையெல்லாம் கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, எப்படி இந்த அளவுக்கு இந்த டிரைவர் வீட்டில் க்ளோஸ் ஆகிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுமா, டிரைவரை நம்ம இப்படி சந்தேகப்பட்டதுக்கு அவருக்கு ஒரு நல்ல கௌரவத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்போ துர்கா வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா உங்களை அவர் அத்தைன்னு கூப்பிட்டா நான் என்னம்மா கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சிரிச்சுக்கிட்டே, துர்கா அப்போ நீ இனிமே அந்த டிரைவரை மாமான்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு. இதை கேட்டதோட துர்கா சொல்கிறாங்க, ஏன்னா மாமாவா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் துர்கா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவர், நீ வேணுமுன்னா அவனை உன்னை அத்தைன்னு கூப்பிட வச்சுக்க, ஆனால் பொண்ணுங்களை மாமான்னு கூப்பிட வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. ஆனால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, சாமுண்டீஸ்வரி ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை, இனிமே இந்த டிரைவர் நம்மளோட சொந்தக்காரன் அப்படின்னு. இதை கேட்டதோட எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா செம்ம காண்டில் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மகேஷ் நேராக மாயாவை பார்த்து, என்ன மாயா மறுபடியும் பஞ்சாயத்துக்கு போயிருந்த, என்னாச்சு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்னு. அப்போ மகேஷ் கேட்குறாரு, ஏன் மாயா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அந்த டிரைவர் இருக்கான்னு அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சொல்கிற, நேற்று தானே அவனை அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்துனாங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று தான் அவனை ஊரை விட்டு துரத்துனாங்க, ஆனால் அந்த டிரைவர் மறுபடியும் வந்துட்டு அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷுக்கு செம்ம ஷாக்கு. சே மாயா, என்னம்மா இப்படி சொல்கிற, ரேவதியை எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா புது பிரச்சனையை சொல்கிற அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், கவலைப்படாத, நீ அந்த வீட்டுக்கு மருமகனாக போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த டிரைவர் வீட்டுக்கு வந்ததோட கண்டிப்பாக நம்மளை பற்ற விஷயங்களை தான் நோண்டுறதுக்கு ஆரம்பிப்பான், விடக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அந்த வீட்டோட மாப்பிள்ளையாகி அந்த மொத்த சொத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, ரேவதியை நம்ம கையில் சிக்க வச்சாச்சு, இதுக்கப்புறம் நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அந்த டிரைவர் சாதாரண ஆள் கிடையாது, ஏன்னா அவன் மேலே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுவும் லேடிஸ் விஷயம், ஆனால் அதுலேயே அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, அப்படியா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக நம்ம ராஜராஜா, மயில் வாகனம், கார்த்தி 3 பேரையுமே காமிக்கிறாங்க. அப்போ மயில் வாகனம் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்திகை செம்ம மாஸ் காட்டிட்டப்பா இன்னைக்கு, நீ பேசின பேச்சில் அந்த பொண்ணு அப்படியே உண்மையை உளறிட்டா பார்த்தியா, அங்கே இருக்கிற ஆளவன் தானே உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டாருன்னா நீ பெரிய ஆளு தான்ப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, சாமுண்டீஸ்வரி உங்களை இனிமே மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருவா, இது மாதிரி நீங்கள் இனிமேல் அவளை அத்தைன்னு கூப்பிடலாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மாமா, ஆனால் அத்தைக்கு எந்த உண்மையும் தெரியாதுல்ல, அதனால தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கோவிலில் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா கார்த்தி, கண்டிப்பாக அத்தை வந்துட்டு நீ அந்த ராஜ சேதுபதியோட பேரை இல்லை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உண்மையில ரொம்ப பாசமாக இருக்கா, யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா, ஒருவேளை நீ அந்த ராஜ சேதுபதியோட பேரை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவளோட முழு பார்வையும் வேற மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மாம்மா, எனக்கு அத்தைக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மனசு கேட்கல, ஏன்னா அவங்க இனிமேல ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக என்னால் இதுக்கு மேலேயும் அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது, எனக்கு மனசாட்சி உறுத்துது அப்படின்னு.
இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்க. ஒருவேளை நீ உண்மையை சொல்லும் பொழுது அத்தை கோவப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை கண்டிப்பாக கோவப்பட மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் அத்தைக்கிட்ட என்னைக்கா இருந்தாலும் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாரு, சரி உன் விருப்பம் கார்த்திக், நீ என்ன முடிவெடுத்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்க ரூமில் இருக்கும் பொழுது சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, சொல்லு சந்திரா, என்ன பார்க்க வந்திருக்கா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ யோசனை பண்ணி பார்த்தியா, எதுக்கு இந்த டிரைவரை சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா அவன் டிரைவர் கிடையாது, அவன் பேர் ராஜா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ வேணும்னா அந்த டிரைவரை மன்னிச்சு உடனே வீட்டுக்குள்ளே அனுமதிச்சு அவனை உன்னோட சொந்தக்காரனாக ஆக்கலாம். ஆனால் எனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னமோ அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தோணுது. ஆனால் நீ தான் நம்பவே மாட்டேங்கிறக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, உனக்கு என்னமோ அவனை சுத்தமாக பிடிக்கல, ஆனால் அவனை செய்கிற செயல் எல்லாமே நல்ல விதமாக தானே இருக்குது, எதுக்காக உனக்கு பிடிக்கல அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு சுத்தமாக அவனை பார்த்தாலே பிடிக்கலக்கா அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி விடு சந்திரா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா அவன் கூட நீ பேச்சு வச்சுக்காத அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நான் எனக்காக மட்டும் சொல்லலை, நம்ம குடும்பத்துலேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதனால தான் அவங்களுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி சந்திரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ சந்திரா வந்துட்டு அக்கா அப்படின்னு சொல்ல வர சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட உடனே சந்திராவும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. சந்திரா என்ன நினைக்கிறாங்க, சே எவ்வளோதான் இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாளே, கண்மூடித்தனமாக அந்த டிரைவரை நம்புறா அப்படின்னு காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அந்த டிரைவர் யார், அவன் பேர் ராஜா, அவங்க அம்மா யார் அப்பா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க, டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி இங்கேருந்து வந்துட்டு சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னை என்ன கூப்பிட சொன்னேன், அத்தைன்னு தானே கூப்பிட சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க அத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சேன், நீ இந்த குடும்பத்தோட ஒருத்தனாகிட்ட உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம்ல. ஒரு நாள் ரேவதி உங்கள் அம்மாவை பார்த்ததா சொன்னால் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரலாம்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், அவங்க வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களையும் ரொம்ப தூரம் வச்சுட்டு கஷ்டப்படுத்துகிற, நீ இங்கே கூட்டிகிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் உங்களோட பெரிய மனுஷுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லையா பின்ன எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் உங்களோட நம்பிக்கைக்கு தகுதியானவனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏன் ராஜா என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என் பேர் ராஜா கிடையாது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் அன்னைக்கு பேர் கேட்டப்போ கூட மயில்வாகனம் தானே சொன்னார், அவர் ஏதோ ராஜா அப்படின்னு சொன்னார், அந்த நேரத்துக்கு அப்படி சொல்லியிருப்பார் போல, சரி உன் பேர் என்னன்னு நீயே சொல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என் பேர் கார்த்தி அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தியா நல்ல பேராக இருக்கே, இதே மாதிரி ஒரு பேரில் ஒருத்தனை எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, யாரை மேடம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவங்கள பற்றி இந்த நேரத்தில் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம் யார் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவங்க என் எதிரி, அவங்க வீட்டில் கார்த்தி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவங்க சென்னையில் இருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரவங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் ஒருவேளை உங்களுக்கு நான் பிடிக்காத ஆளாக இருந்தால் என்னை வெறுத்துருவீங்களா, என்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னோட குணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், இனிமேல் யார் உன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் கண்டிப்பாக நான் துளி அளவு கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உரியவனா நான் இல்லை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு எந்திரிச்சு, என்ன டிரைவர் சொல்கிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் சென்னையில் உங்கள் சொந்தக்காரவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல,
அபிராமி, அருணாச்சலம் பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர்ஸ், அவங்களோட புள்ள தான் நான். என் பேர் கார்த்திக் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு ராஜா, ஏதோ பொய் சொல்கிற, நீ எதுக்காக இப்படி பொய் சொல்கிற? வேறு யாராவது இப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம், நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்கே பாரு, நான் ஃபைனலாக கேட்குறேன், நீ யார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம், நான் ராஜ சேதுபதியோட பேரன், உங்களை மாமாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. இங்கே பாரு, பொய் சொல்லாத, நான் ஃபைனலாக கேட்குறேன் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. சாமுண்டீஸ்வரி நேராக கையில் துப்பாக்கி எடுக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்துகிட்டு நேராக கார்த்திக்கு நேராக நீட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் என்னாச்சு அப்படின்னு. அதே நேரம் வெளியில் சத்தம் கேட்டதோட ராஜராஜா, மயில் வாகனம் எல்லாரும் வராங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு நேராக துப்பாக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராஜா ஓடி வந்து தடுக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுற அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இத்தனை நாளும் ஒரு துரோகியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், தள்ளுங்க அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, இவன் யாருன்னு எனக்கு தெரியும். இவன் இத்தனை காலமாக நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான், ஒன்றும் கெட்டது பண்ணலை. அவனையா நீ இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தெரியுமா, அப்போ உங்கள் மருமகனை உங்கள் பக்கத்திலே வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் என்னை ஏமாற்றிருக்கீங்களா அப்படின்னு. அப்போ சந்திரா அங்கேருந்து வந்துட்டு, வரே வா அக்கா, நான் இதை தானே உங்ககிட்ட சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து, இவனை பார்த்தா சந்தேகப்படும்படியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, பாத்தியா இப்போ எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுட்டான் அப்படின்னு. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, நீ இதில் தலையிடாத. ஒன்றும் இந்த கார்த்தி இந்த வீட்டுக்கு எந்தவித துரோகமும் பண்ணலை, நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவன் இத்தனை நாள் நடித்து இந்த வீட்டில் இருந்திருக்கான், இவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்டேன். அப்போ டக்குன்னு நம்ம மயில் வாகனம் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அத்தை, நீங்கள் அந்த கார்த்தியை கொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன மீறி கொண்டுக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரோகிணி அதிர்ச்சியாகி, என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்கிறாரு, ரோகிணி, இந்த டிரைவர் கார்த்தி இந்த வீட்டுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இவனை நான் அந்த அளவுக்கு சுலபமாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் தள்ளுங்க, நான் அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, யாருக்குடா யார் அத்தை, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ என்னக்கா இருந்தாலும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி யார் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா சாமுண்டீஸ்வரி அவங்க கோவத்தை எப்படி வெளிப்படுத்த போகிறாங்க? கண்டிப்பாக அவங்க துப்பாக்கியை தான் எடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம சந்திரா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கார்த்தியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று ரேவதியோட கழுத்தில் தாலி கட்டின பிறகு உண்மை தெரிய வரும், இல்லை அதுக்கு முன்னாடியே உண்மை தெரிய வரும். என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.